அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சங்கம் வளர்த்த மதுரையில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஒரு குடைவரை கோயிலாகும். இத்திருத்தலத்தின் பெருமையை பற்றி சங்ககால நூல்களான பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, அகநானூறு, கலித்தொகை, மேலும் மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்களில் பாடப்பெற்றுள்ளது. சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோராலும் பாடப்பெற்றுள்ளது. முற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் குடைவரை கோயிலாக தோற்றம் பெற்ற இத்திருக்கோயில் பிற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் மேலும் பொலிவுற்று நாயக்கர் காலத்தில் அழகிய மண்டபங்களை உடைய கோபுரத்துடன் ஏற்றம் பெற்று திகழ்கிறது. தென்புறத்தில் உள்ள குடைவரை கோயிலுக்கு அருகில் சமணர்களின் கற்படுக்கை அமைந்துள்ளது. பாண்டியர்கள் முதல், இடை, கடை என 3 தமிழ் சங்க காலங்களிலும் ஆட்சி புரிந்துள்ளனர். சடையவர்மன் எனும் பட்டம் பெற்று ஆட்சி புரிந்த நெடுஞ்செழியன் பராந்தகன் கிபி 765 முதல் 815 காலத்திய செப்பேடுகள் லண்டன் பிரிட்டிஷ் பொருட்காட்சிகளிலும் சென்னை பொருட்காட்சி சாலையிலும் கிடைக்கப்பெற்றுள்ளன. திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகள் இவனது ஆட்சி காலத்திற்கு சான்று கூறுகிறது. இவனுடைய தளபதிகளில் ஒருவனாகிய சாந்தன் கணபதி என்பான் திருப்பரங்குன்றத்தில் சிவபெருமானுக்கு கோயில் எடுத்துள்ளார். அக்கோயிலே இன்று வழிபாட்டிலுள்ள திருப்பரங்குன்றத்து குடைவரை கோயிலாகும். நாயக்கர் ஆட்சி காலத்தில் இத்திருக்கோயிலுக்கு பெரிய அளவில் நாயக்கர்கள் திருப்பணிகள் செய்துள்ளனர். ராஜகோபுரத்தை வீரப்ப நாயக்கர் சக ஆண்டு 1505 கட்டி முடித்துள்ளார். மேலும் இவர் கோவில் திருமதிலையும் கட்டி முடித்துள்ளார். திருமலை நாயக்கர் கிபி 1659 முருகனை எப்போதும் தாம் வழிபட்டு கொண்டிருப்பது போன்று தம் உருவச் சிலையையும் தம் மனைவியர் இருவர் உருவச் சிலைகளையும் அமைத்துள்ளார். திருக்கல்யாண மண்டபம் என்னும் திருவாட்சி மண்டபமும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதேயாகும். ஆஸ்தான மண்டபத்தில் 48 தூண்களுடன் கூடிய அழகிய கண் கவரும் சிற்பங்களும் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதே. இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக போற்றப்படுகிறது. பாண்டிய நாட்டு 14 திருத்தலங்களில் ஒன்றாக திகழும் இத்திருத்தலம் ஒரு குடவரை கோவிலாகும். இத்திருத்தலத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர், ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ பவளக்கனிவாய் பெருமாள், ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகிய 5 தெய்வங்களும் ஒருங்கே அமைந்து அருள்பாலிக்கின்றனர். பொருள் பெற்ற ஒருவன் பொருளில்லாத வறியவனைக் கண்டு இன்னின்ன பெருமைகளை உடைய இன்னாரிடத்திலே சென்றால் வேண்டும் பொருள் அனைத்தும் பெறலாம் என்று ஆற்றுப்படுத்துவதை, அதாவது வழிபடுத்துவதை ஆற்றுப்படை என்பர். பொருளை பெறுவதைப் போல் அருளைப் பெறவும் நம் முன்னோர்கள் ஆற்றுப்படுத்தினர், அதாவது வழிபடுத்தினர். நக்கீரர் தாம் அருளிய திருமுருகாற்றுப்படையில் முருகன் உறையும் இடங்களாக 6 இடங்களை குறிப்பிட்டுள்ளார். அதில் திருப்பரங்குன்றம் முதன்மை வகிக்கிறது. இத்தலம் திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாகும். இங்குள்ள ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர் பராசரர் மற்றும் வேதவியாசர் ஆகிய மகரிஷிகளால் பூஜிக்கப்பட்டவர். மூலஸ்தான கருவறையில் இறைவன் சத்தியகிரீஸ்வரர் கிழக்கு நோக்கியும், பவளக்கனிவாய் பெருமாள் மகாலட்சுமி தாயாருடன் மேற்கு நோக்கியும், கற்பக விநாயகர் தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் கையில் கரும்பும் மோதகத்துடனும் வடக்கு நோக்கியும், விஷ்ணு துர்க்கை சங்கு சக்கரத்துடன் மகிஷாசுரவர்த்தினியாக நின்ற கோலத்தில் வடக்கு நோக்கியும் அருள்பாலிக்கின்றனர். முருகப்பெருமான் சூரபதுமன் உடனான அசுரர்களை அழிக்க வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்களுடன், அண்டாபரணர், உக்கிரமூர்த்தி ஆகிய சேனைகளுடன் சஷ்டி தினத்தன்று அருள்மிகு சக்தியின் திருக்கைவேல் பெற்று சூரபதுமனை வதம் செய்து ஆட்கொண்டு விண்ணவரை மீட்ட பின்பு முருகப்பெருமான் இத்தலத்தில் தெய்வானை அம்மையை திருமணம் புரிந்து திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் கலியுக வரதனாய் அருள்பாலிப்பது மிக பெரும் சிறப்பம்சமாகும். முருகப்பெருமானின் திருமணத் தலம் என்பதால் அனைத்து மூர்த்திகளும் ஏகாந்தமாக காட்சியளிப்பது எங்கும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். நக்கீரர் சூரியன், சந்திரன், காயத்ரி, சாவித்ரி, சித்த வித்யாதரர், கலைமகள், நான்முகன், இந்திரன், மதங்கமாமுனிவர், குகமுனிவர் ஆகியோர் அருள்மிகு முருகப்பெருமான் தெய்வானை அம்மனின் திருமணத்திற்கு வந்ததாக ஐதீகம்.
அவர்கள் அனைவரின் திரு உருவங்களும் மூலஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் மேற்படி தெய்வங்களை பக்தர்கள் வணங்கி அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்று செல்வது எங்கேயும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். இத்திருத்தலத்தில் அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் மற்றும் பவளக்கனிவாய் பெருமாள் எதிர் எதிரே காட்சியளிப்பது சைவ வைணவ சமய ஒற்றுமையை பறைசாற்றுகிறது. லிங்க வடிவமாய் காட்சியளிக்கும் இக்குன்றில் எழுந்தருளியுள்ள பரம்பொருளை முருகப்பெருமான் வழிபட்டதாக புராணங்கள் கூறுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று நாள் முழுவதும் கிரிவலம் வந்து ஈசனின் அருள் பெற்று செல்வது கண்கொள்ளா காட்சியாகும். அம்பாள் மகிஷனை வதம் செய்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதால் இத்தலத்தில் தவம் செய்து பாவ விமோச்சனம் பெற்றார் என்றும் இத்திருத்தல கற்பக விநாயகர் பிரம்மனால் பூஜிக்கப்பட்டவர் புராணங்கள் கூறுகிறது. இந்த திருத்தலத்தில் தரிசனம் செய்வதால் திருமண தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம். இத்திருத்தலத்தில் தல விருட்சம் கள்ளத்தி மரமாகும். அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோயில்களில் இந்த கோவில் அளவில் பெரியதாகும். லிங்க வடிவில் இருக்கும் இந்த மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பலவும் பாடியுள்ளனர் என்று அறியப்படுகிறது. சங்க கால புலவரான இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக்கி கொண்ட திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்றம், தென்பரங்குன்றம், பரங்குன்றம், பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தமிழகத்திலே சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகர். இம்மாமதுரை நகரிலிருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது திருப்பரங்குன்றம் எனும் திவ்ய தலமாகும். ரயில் வழியாகவும் இவ்வூரை அடையலாம். மதுரையில் இருந்து இத்திருத்தலத்திற்கு ஏராளமான நகர பேருந்துகள் செல்கின்றன. பேருந்து நிறுத்தம் கோயிலுக்கு அருகிலேயே உள்ளது. இந்த திருப்பரங்குன்றம் பெயர் வர காரணம் பரம் என்றால் பரம பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று, அதாவது மலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. லிங்க வடிவில் இந்த மலை அமைந்திருக்கிறது. அதாவது திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அருள் செறிந்த மலை. இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுகப் பெருமான் தவம் இருந்தார். இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாது. கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது. அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. எனவேதான் முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தை, அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குன்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருளினார்கள். அவர்கள் இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். அவர்களுடைய ஆலயம் இன்னும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயரில் வழங்கி வருகிறது. எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலில் சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகே முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். ஆகையால்தான் தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக, மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக் கொண்டருளினார். திருப்பரங்குன்றத்து முருகன் கோயிலில் எப்போதும் சேவல் கொடி வீசி பறந்து கொண்டே இருக்கும். கொடி பட்டொளி வீசி உயரத்தில் பறப்பது கோயில் நோக்கி வருவோர்களை வருக வருக என வரவேற்பது போன்றே காணப்படும். மற்ற திருக்கோயிலின் கருவறை போல் அல்லாமல் இத்திருக்கோயில் கருவறை பெரியதாக 5 தெய்வ திருவுருவங்களின் இருப்பிடமாய் உள்ளது. மூலவர் முருகப்பெருமானுக்கு என தனி கருவறை அமையாமல் பாறையிலே இடதுபுறம் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தர அடுத்த பக்கத்தில் பிற தெய்வ உருவங்கள் உள்ளன. முருகப்பெருமானை அடுத்து கோயில் கொண்டு பாறையின் மையத்தில் அன்னை மகிஷாசுர மர்த்தினியின் திருவுருவம் காணப்படுகிறது. அன்னையை அடுத்து மற்றொரு புதல்வர் கற்பக விநாயகரின் திருவுருவை காணலாம். கருவறையின் இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கியவாறு மலையை குடைந்து சத்தியகிரீஸ்வரர் எனும் திருப்பெயர் கொண்டவராய் சிவபெருமான் லிங்கத் திருமேனியுடன் விளங்குகிறார். பரங்கிநாதேஸ்வரர் அவர் பெயராகும். கருவறையின் வலதுபுறத்தே மேற்கு திசையை நோக்கியவாறு மலையை குடைந்து பவளக்கனிவாய் பெருமாளும் செதுக்கப்பட்டுள்ளனர். சைவ வைணவ வேறுபாடு இல்லாமல் கருவறையில் முருகப்பெருமானின் அன்னை, தந்தை, அண்ணன், மாமன் என குடும்ப சமேதராய் விளங்கும் இத்திருக்கோலம் எங்குமே காண கிடைக்காத திருக்கோலம். முருகப்பெருமான் திருமண கோலத்தில் மணமகனாய் தெய்வானையுடன் திருத்தோற்றம் கொண்டு விளங்குகிறார். இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கிறார். அப்பெருமானின் வாகனங்களான யானை, ஆடு ஆகியவற்றின் வடிவங்களும் காவல் தேவதைகளின் வடிவங்களும் பாறையில் உள்ளது. இப்பெருமானின் திருமணக் கோலம் காண அனைத்து தெய்வங்களும் வந்து சூழ்ந்தவாறு கருவறை அமைந்துள்ளது. இடதுபுறம் தெய்வானை, வலதுபுறம் நாரதர் காணப்படுகின்றனர். மூலவரை குடையினை குடைந்து உருவாக்கியுள்ளதால் மூலவருக்கு இத்திருக்கோயிலில் திருமுழுக்கு கிடையாது. எண்ணெய் புனுகு சாத்துதல் மட்டுமே உண்டு. மணக்கோலத்தில் மங்கையுடன் இருப்பவர் ஆதலால் பால், பன்னீர் அபிஷேகம் என எதுவும் மூலவருக்கு நடைபெறுவதில்லை. இங்கு வேலவனின் வேலுக்கு மட்டுமே எல்லாம் என்பது குறிப்பாக சுட்டிக்காட்டத்தக்கது. கருவறையில் கந்தபெருமான் காலடியில் காணப்படும் யானை இந்திரனுடைய ஐராவதம் எனவும், இந்திரனின் புதல்வியானதால் தெய்வ யானையை பிரிய மனமில்லாத முருகனுக்கு தொண்டாற்ற அது வந்தது எனவும் கூறுவர். முருகப்பெருமானை அடுத்துள்ள திருவுருவம் அன்னை மகிஷாசுர மர்த்தினி. முருகனுக்கு வலப்புறம் பவளக்கனிவாய் பெருமாள் திருமகள் மதங்க முனிவருடன் இருக்கிறார். அவருடைய கருவறை வெளிப்புறச் சுவர்களில் ஆதிசேஷனுடன் மீது பார்க்கடலில் இருக்கும் பெருமாள், வராகமூர்த்தி முதலிய உருவங்கள் அமைந்துள்ளது. கருவறையில் முருகப்பெருமானை வழிபட்டு இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக கீழே இறங்கினால் கீழ்ப்பகுதியில் குகைக்கோயில் ஒன்று அமைந்துள்ளது. அங்கே அன்னபூரணி உலக உயிர்களை உணவளித்து காக்கும் தெய்வம் தன் சுற்று சார்பாளர்களுடன் தோற்றம் தருகிறாள். முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட தலம் ஆதலால் இத்தலத்தில் திருமணம் செய்து கொள்ளல் சிறப்பு என்று கருதப்படுகிறது. நெற்றிக்கண்ணை திறந்ததால் சிவனின் பார்வைப்பட்டு சரும நோய்க்கு ஆளான நக்கீரர் இத்தலத்து பெருமானை வழிபட்டு நோய் நீங்க பெற்றார். இக்கோயில் மற்றைய கோயில்களைப் போல திருச்சுற்று எனப்படும் பிரகாரம் என்பதே இல்லாத மேலே மேலே ஏறி கொண்டிருக்க வேண்டியதுதான். கருவறை வலம், மூலவர் வலம், உற்சவர் வலம் வருதல் என்பது இத்திருக்கோயிலில் இயலாது. ஒரு நேர்கோட்டில் முருகா முருகா என்றவாறு செல்வது போல செல்லும்படியாக அமைய பெற்றிருக்கிறது. இத்தலத்தில் அன்னதானம் செய்தால் செல்வம் பெருகி வாழ்வில் வளம் சேரும் என்பது அன்பர்களின் நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை நினைத்து இல்லத்தில் தூய்மையாக தயிரன்னம் செய்து இங்கே கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு வழங்குவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். தைப்பூசம், கார்த்திகை திருநாள், தெய்வ யானையை மணந்து கொண்ட பங்குனி உத்திர நாள் மிகவும் சிறப்புடைய விழா நாட்கள். இத்தலத்து முருகப்பெருமான் சித்திரை மாதத்தில் மதுரையில் நடைபெறும் அன்னை மீனாட்சி திருக்கல்யாண விழாக்கோலம் காண மதுரை சென்று திரும்புகிறார். திருப்பரங்குன்றத்திலுள்ள மற்றொரு குன்றான கூடுதட்டி பரம்பு எனும் குன்றின் மீது ஆண்டில் ஒருமுறை உற்சவமூர்த்தி சென்று விழாக்கோலம் காணுதலும் உண்டு.
இத்தகைய சிறப்பு அம்சங்களைக் கொண்ட இத்திருத்தலத்தை வாழ்க்கையில் அனைவரும் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய முக்கிய தலம் இந்த திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும். அனைத்து முருக பக்தர்களுக்கும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.